ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆமலகி ஏகாதேசி மார்ச் மாதம் 10ஆம் தேதி வருது. இந்த வழிபாட்டை நம்ம எப்படி பண்ணால் நமக்கு பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆமலிக ஏகாதேசினா என்ன, அதோடைய அற்புதங்கள் என்னென்ன இருக்குது, அதோடைய சிறப்பம்சங்கள் எப்படி வழிபாடுகள் பண்ணும்பொழுது பலன்கள் அதிகமாகும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த விரதத்துடைய எந்த ஒரு விரதம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த ஏகாதேசிக்கு, அதுவும் ஆமலகி ஏகாதேசி, இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதேசிக்கு ஆமலகி ஏகாதேசி அப்படின்ற பெயராக இருக்கு. இந்த ஏகாதேசி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி நமக்கு பாவங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வழி ஏற்படுத்தும். நேர்மையான வழியில செல்வம் சேரக்கூடிய வழியம் ஏற்படுத்தும். வைகுண்ட வாசம் கிடைக்கும். நம்மளுடைய இறப்பிற்கு பிறகு சொர்க்கத்துக்கு நமக்கு போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக அருளால நமக்கு ஆரோக்கியமும் மேம்படும். செல்வங்கள் எல்லாமே இருந்தாலும் அதோடைய சேர்ந்து நமக்கு ஆரோக்கியமும் இருக்கணும். அந்த அனைத்தையும் ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த விரதத்தை நம்ம பார்க்கலாம். அதையும் தாண்டி குடும்பத்துல சுபிக்ஷமும் நிலைச்சிருக்கும். சகல செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அனைத்து விதமான செல்வங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த ஆமலகி ஏகாதேசி வருது. இப்ப ஏகாதேசி விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெருமாளுடைய அருளை முழுமையாக பெறுவதற்காக இருக்கக்கூடிய விரதமா இருக்கு. இந்த விரதம் பார்த்தா வருடத்துல 24 ஏகாதேசிகள் எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவியே கிடைக்காது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதனால்தான் இந்த ஏகாதேசி விரதத்திற்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அது என்னன்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். இறை தேடுற நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. இப்போ இந்த ஏகாதேசிக்கு மட்டும் மாசி மாதத்துல வரக்கூடிய அந்த ஏகாதேசிக்கு ஏன் ஆமலகி ஏகாதேசி அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆமலிக அப்படின்றது ஆம்லா நெல்லிக்காயை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த நெல்லிக்காய் மரம் அப்படின்றது தெய்வீக சக்தியானது பரிபூரணமாக நிறைஞ்சதாக இருக்கு. அதனால ஜென்ம பாபங்கள் அனைத்தையும் நீக்கி புண்ணியத்தை அளிக்கக்கூடியதாகவும் கருதப்படுது. அதனால்தான் ஏகாதேசி விரத நாட்கள்ல உபவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் 1000 யாகங்கள் செஞ்ச பலனையும் நம்ம பெறலாம் அப்படின்றதும், வைகுண்ட வாசம் பெறதற்கான வாசலும் நமக்காக எப்பவுமே திறந்திருக்கும் அப்படின்றதும் இருக்கு. அது சாதாரணமா எல்லா ஏகாதேசி நாள்ல இருக்கக்கூடிய விரதத்துக்கு முக்கியத்துவம். அதுலயும் இந்த ஆமலிக ஏகாதேசி அப்படின்றது எல்லாத்தோட சிறப்பான ஏகாதேசியாகவும் போற்றப்படுது அப்படின்றத ஸ்கந்த புராணத்திலையும் குறிக்கப்பட்டிருக்கு. சக்தி யுகத்திலையும் நமக்காக குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது இதன் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய புதிய வாழ்க்கை, புதிய விஷயங்கள் அனைத்திற்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதும் இருக்கு. இப்ப இந்த ஆமலிக ஏகாதேசி வருடத்திற்கு ஒரு முறை வருது அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த விரதத்தை நெல்லிக்காய் மரத்திற்கும் ஸ்ரீஹரி வழிபாட்டிற்கும் தொடர்பு படுத்தி கொடுக்கிறாங்க. நெல்லிக்காய் மரம் அப்படின்றதாலேயே பெருமாள் அந்த மரத்துல எழுந்தருளி வாசம் செய்கிறார் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதனாலதான் இந்த ஏகாதேசிக்கு ஆமலிக ஏகாதசி அப்படின்ற பெயராலையும் நம்ம அழைக்கிறோம். இந்த ஆண்டு எப்ப இந்த ஆமலகி ஏகாதசி வருது அப்படின்னு பார்த்தா மார்ச் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. குறிப்பாக மார்ச் 9ஆம் தேதி காலை 11:25 மணிக்கு இந்த ஏகாதசி திதி தொடங்குது. மார்ச் 10ஆம் தேதி காலையில 10:43 வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்கு. இந்த டைம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த விரதத்தை நம்ம ஏகாதசி அன்னைக்கு தொடங்கி அதை துவாதசியில முடிக்கணும் அப்படின்றது இருக்கு. பார்த்தா சூரிய உதயத்தின் பொழுது இருக்கக்கூடியது ஏகாதசி திதி, அதுக்கு அப்புறமாக வரக்கூடியது துவாதசி. அதனால அன்றைய தினத்தை நம்ம இந்த ஆமலிக ஏகாதசி நேரமாக நம்ம கருதுறோம். அந்த டைம்ல ஆரம்பிக்கிறது கரெக்ட். ஏன்னா இந்த விரதத்தை எப்பவுமே ஏகாதசியில தொடங்கி துவாதசியில முடிக்கணும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இப்ப பார்த்தோன்னா இதுதான் முதல் ரூலை. அடுத்ததாக ஏகாதசி அன்னைக்கு காலையில நம்ம எந்த ஒரு விரதத்தோட தொடங்குறோம் அப்படின்னாலும் சரி, அன்றைய தினம் அந்த இறைவனுடைய திருநாமங்களை ஜபிக்கிறது அப்படின்றது உத்தமம். அப்ப விஷ்ணுடைய நாமமாக இருக்கக்கூடியது ஓம் நமோ நாராயணா அப்படின்ற திருநாமத்தை நம்ம தொடர்ந்து ஜபிக்கணும். எழுந்ததுல இருந்து சொல்றது நல்ல பலன்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நெல்லிக்காய் மரத்தை கண்டிப்பாக சுத்தி
பஞ்சாமிர்தம் வைத்து பூஜை செய்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக விஷ்ணுவுக்கும் சிறப்பு பூஜைகளை நம்ம செய்யலாம். அடுத்ததாக நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இந்த விரதத்தின் பொழுது எல்லாராலையும் அந்த விரதம்னு எடுத்துக்கிட்டாலே முழுமையாக உண்ணா நோன்பு இருக்கிறது கஷ்டம். அவங்க பழங்கள் பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறது அப்படின்றதும் செஞ்சுட்டு விரதத்தை நம்ம முடிக்கலாம். இந்த மாதிரி செய்யறது தினம் யாருக்காச்சும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதனா அன்னதானம் கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விரதத்துடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்றைய தினம் நெல்லிக்காய் மரத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணுறது நமக்கு முக்கியமான வழிபாடாக அன்றைய தினம் இருக்கு. விஷ்ணு சகஸ்ர நாமம் படிக்கிறதும் நாராயண சுத்தம் பாராயணம் பண்ணுறதும். அடுத்ததாக இந்த எல்லாம் செஞ்சுட்டு தவறாமல் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா, துளசி மாலைகளும் பெருமாளுடைய திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறதும் நமக்கு சிறந்த பலன்களை நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது. இந்த ஆமலேக ஏகாதசியுடைய சிறப்பு வழிபாடுகள் எங்கெங்கே அதிகமாக பண்ணுறாங்க, எல்லா பெருமாள் கோயிலும் பண்ணலாங்க. இருந்தாலும் இந்த வழிபாடு சிறப்பு வழிபாடு எப்போ பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவில்லையும், திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில்களையும், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சங்கரபாணி கோவில்லையும், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில்களையும் சிறப்பாக இதற்கான வழிபாடுகள் நடக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.